ரூ. 100 இருந்த சில்வர் நமக்கு ரூ. 400 போயிட்டு மறுபடியும் ரூ. 300 வந்திருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதும் இதே கான்செப்ட் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன், எனக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாதுன்னு. ஸோ ட்ரேடிங் வந்து இந்த சில்வர் மாதிரி தான். நீங்கள் ரூ. 100 வாங்கி ரூ. 400 விற்றா உங்களுக்கு லாபம். அதே நீங்கள் ரூ. 400 வெள்ளியை வாங்கிட்டு ரூ. 300 வரையில் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாயிரும். ஸோ இந்த இடத்துல ஒன்று நீங்கள் விற்று சில்வரை விட்டு வெளியே போயிடணும், இல்லாட்டினா சில்வரை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கும் நடக்கும். நாங்கள் இதில் என்ன பண்ணுறோன்னா, ஆல்கோ ட்ரேடிங்னு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இதில் நாங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி டெய்லி காலையில் 9:15 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி எடுத்துரும். 10 o'clock 10 மணிக்குள்ளே ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தவங்க டே டு டே ஒர்க் பார்க்க நீங்கள் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது, அதுக்கு முன்னாடியே ஒரு 9 மணி இல்லாட்டி ஒரு 8:45க்கு நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா. நாங்கள் பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷனில் பையிங் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு டெய்லி நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட், எத்தனை லாட்டு, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்னன்னு நீங்கள் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ பஞ்ச் பண்ணியே காட்டுவேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ட்ரைனிங் வீடியோ தருவோம். ஃபஸ்ட்டு 10 days வந்து ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க தான். அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடே போவீங்க. ஸோ எடுத்தோன்னே நீங்கள் இதுக்கு போகிற மாட்டேங்க. இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும் தான். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாட்டை இதை வாங்கி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூ. 300 இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ சில்வர் வாங்கணும் அப்படின்னா 3 lakhs தேவைப்படும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க, இல்லை 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நிஃப்டியில் ஒரு 2-3 lots வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் பண்ணுறோம். இதில் நான் இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம், இதுலேயும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிடலாம். நிஃப்டி 24 Feb டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா February மாதம் போய்கிட்டு இருக்கு. இது 24 எக்ஸ்பைரி ஆகுது. இந்த நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே ப்ரைஸில் தான் அப்படியே ஆர்டரை பஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 26,000 கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 25,900 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம 25,900 கால் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷனில் ஆர்டரை நம்ம பஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இது நம்ம பண்ணுறது வீக்லி எக்ஸ்பைரி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ கரண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா 17 வரும். ஸோ 17th வந்து எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் 25,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த டேரக்ஷனில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் நமக்கு என்ட்ரி எடுத்துரும். இப்போ ஆட் பண்ண கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவோம். அந்த 25,900 செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதை பேராமீட்டரில் இப்போ காப்பி பண்ணதை ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கீழே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சீன்றதை மட்டும் பீன் மாற்றிக்கலாம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கும். இதை நம்ம 5 லாட்டா இல்லை 100 லாட்டா 200 லாட்டா நீங்கள் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு 20 லாட் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை ஒன்லின்னு சொல்லி மாற்றிக்கணும். நம்ம ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். அடுத்து இங்கே இருக்க ஸ்டாடில் டிக்கையும் நம்ம அடிஷ்னலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேஷ்போர்ட் போயிடுவோம். டேஷ்போர்ட் போயிட்டு இங்கே அப்டேட் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அடுத்து ஃபைலில் ஸ்டார்ட் கொடுப்போம். இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இந்த ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம நேரடியாக டாரட் அமௌண்ட் செட் பண்ணலாம். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,465 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.